திருச்சி அருகே துப்பாக்கியால் ரவுடியை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் விஜயகோபால், பின்னணி என்ன? தேவப்பிரியன், திருச்சியை பொறுத்தவரை மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக பழிக்கு பழி கொலையாக நேற்று இரவு ஸ்ரீரங்கத்தில் ஒரு படுகொலையானது நிகழ்ந்தது. தலைவெட்டி சந்துரு என்பவருடைய ரவுடியுடைய கொலைக்கு பழிக்கு பலியாக மற்றொரு ரவுடியான ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்பவரை நேற்றிரவு ரவுடிகள் வெட்டி கொண்டார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 6 பேரை போலீசார் தேடி வந்த நிலையில் அதில் ஒருவர் ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்கா அருகில் பதுங்கியிருப்பதாக ஸ்ரீரங்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் உதவி ஆய்வாளர் ராஜகோபால் அந்த பகுதிக்கு சென்ற போது அங்கு பதுங்கியிருந்த ரவுடி ஜெம்பு என்கின்ற ஜெம்புகேஸ்வரன், இவர் மீது ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் ஏராளமான வழக்குகள் உள்ளன. இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இருக்கிறார். இவர் எஸ்ஐ ராஜகோபாலனை அருவாளால் வெட்டியிருக்கிறார். அதையடுத்து இவரை காலில் சுட்டு போலீசார் பிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ரவுடிகள் மீது மேற்கொள்ளப்படும் என்கவுண்டர் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது திருச்சியில் ரவுடியை சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவப்பிரியன், என்ன காரணம்? சுட்டு பிடிக்க வேண்டிய நிலைக்கு ஏன் காவல்துறைக்கு தள்ளப்பட்டாங்க? அவர்கிட்ட ஏதாவது ஆயுதம் ஏதாவது இருந்ததா? விஜயகோபால். தேவப்பிரியன், திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை மிகவும் அமைதியான நகரம் என்று பெயர் பெற்றது. ஆனால் இதனை மாற்றமாக கடந்த சில மாதங்களாகவே 14 கொலைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கின்றன. இதில் 4 கொலைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு கொலை என்கின்ற அளவில் ஸ்ரீரங்கத்தில் தொடர்ச்சியாக கொலையானது நடைபெற்று வருகின்றது. உளவுத்துறையுடைய ஒரு தோல்வி என்றே இதை சொல்லலாம். இந்த கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மேற்கொண்ட ஒரு துரிதமான நடவடிக்கை என்றே கூறலாம். அதன் அடிப்படையிலேயே ரவுடிகளுக்கு பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு என்கவுண்டர் சம்பவம், அதுவும் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இந்த ராஜகோபால் என்பவர் சாதாரணமாக அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவரை நெருங்கி சென்ற பொழுது அவர் தன்னிடம் இருந்த அருவாளால் இவர் கையில் வெட்டியிருக்கிறார். பலத்த காயமடைந்த அவரை காப்பாற்றும் நோக்கில்தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் தற்காத்துக் கொள்வோம் என்னும் நோக்கில் அவரை காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.